கர்த்தரும் சொல்றான், உலகத்தின் முடிவு வந்து அவன் கூட இருக்கிறேன்றாரு. God says that till the end I'll be with you. அது மட்டும் இல்ல, சீடர்களோடு கூட இருந்து சொல்றாரு, வசனத்தை உறுதிப்படுத்தினான்னு சொல்லப்பட்டிருக்குது. When he was in disciples, he said that he has confirmed his verse. அப்போ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமான வாழ்க்கை அல்ல, ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Those who are living in New Testament in Christian life, it's not a difficult thing, it is an easy thing for us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையில உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். In this evening time we welcome you in the name of Jesus Christ. இந்த தூரத்திலிருந்து ஆன்லைன்ல டிவியில பார்க்குற உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறோம். Those who are watching from far away and those who are watching from online and TV, we welcome you in the name of Jesus Christ. சில வாரங்களா நாம் அழைப்பை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். For some weeks we have been seen about the invited persons. எப்படி விசுவாசியும் அழைக்கப்பட்டவர் தான் என்பதை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். We have seen about all the believers are called persons. நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் ஊழியக்காரர்களுக்கு தான் அழைப்புன்றத மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. In most of the times people may think that pastors only has the calling. இல்ல, விசுவாசியை அழைக்கிறது அழைப்பு தான். It's not like that. Believers also have been called by God. அதுக்கு பல வாரங்கள் அந்த அழைக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படிலாம் மேற்கொள்ள முடியுன்றதெல்லாம் பார்த்தோம். We have seen about how a called person can defeat all the situations. அந்த இடத்தையே மாத்திர முடியும். He can change all the situations. ஆமா, கானான் ஒரு கல்யாணத்தை பார்த்தோம் நம்ம. We have seen about the Cana's marriage. இயேசு அங்க அழைக்கப்பட்டிருந்தாரு. Jesus has been invited there. அந்த இடத்துல இருந்த எல்லா சூழ்நிலையும் அந்த அழைக்கப்பட்ட மனுஷனால தான் மாத்த முடிஞ்சது. In all the situations, those who have been called by God, that people changed that place. அங்க கடவுளுடைய மகிமையை கொண்டு வந்தார் இயேசு. Jesus has brought God's glory into that place. விசுவாசிக்காத மக்களை விசுவாசிக்க வச்சாரு. Those who didn't believe God, they have been believed by these things. குறைவான இடத்தை நிறைவாக்கினாரு. He has changed that place into a good place. இல்லாததை உருவாக்கினாரு. He has created a new thing. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். These things we have seen. அழைக்கப்பட்ட நீங்க நானும் we have been called by God. இயேசு என்னெல்லாம் செய்யறாரோ அதெல்லாம் நம்மளால செய்ய முடியும்னு தான் வேதவசனம் சொல்லுது. What Jesus did in this world, we can do all the things that Jesus did in this world. அது மட்டும் இல்ல, அவரே சொன்னாரு, என்ன காட்டிலும் நீ பெரிய காரியங்களை செய்வாய்ன்னு சொன்னாரு. Jesus said like this, you can do great things than me. அப்ப பாருங்க, அந்த கல்யாண வீட்டு மோசமான வீடா இருந்த வீட்டை நல்ல வீடா ஆக்குனார். அத that marriage house has been changed into a good place. மோசமா ஒரு சூழ்நிலை ஆச்சு அந்த இடம். But before that place has faced a difficult situation. அந்த மோசமான இடத்தை சரியா சந்தோஷமான இடமா மாத்தினாரு. Jesus has changed the place into a joyful place. அங்கே நிறைய பேர் விசுவாசிச்சாங்க. விசுவாசம் இல்லாதவங்களுக்கு விசுவாசத்தை உண்டாக்குனாரு. Jesus has made the people to believe in God. கடவுளுடைய மகிமை அந்த வீட்டிலேருந்து போகிற மாதிரி இருந்தது. ஆனால் கடவுளுடைய மகிமை அங்கே வெளிப்படுத்தி காமிச்சார். God's glory would have been left that place, but because of Jesus, God's glory revealed in that place. அது மட்டும் இல்ல, இல்லாததை உருவாக்கி காமிச்சார். He had created a new thing. அப்போ பாருங்க, இதெல்லாம் அழைக்கப்பட்ட மனுஷன் தான் செய்ய முடியும். Those who have been invited by God or those who have been called by God, that people can do these things. ஆகவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். So you and I have been invited by God. அதனால நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது. So it has been written to us. நம் மூலமா அது செய்ய முடியும்ன்றது தான் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. We can also do such things, so only it has been written to us. ஏதோ இயேசு செய்வார் மட்டும் இல்ல, Jesus did that things. நாம் செய்வதற்காக தான் அவர் நம்முடைய முன்னோடியா இருக்கிறார். Jesus is our example for us. ஆமா, நம்ம இழந்து போன ஆதாம் கிடையாது நமக்கு எக்ஸாம்பிள். Adam is not an example for us. இரண்டாம் ஆதாமாகிய இயேசு தான் நமக்கு மாடல். Jesus, the second Adam, is the role model of us. ஆகவே போன பல வாரங்கள சில வாரங்கள பார்த்துட்டு வந்தோம் சில காரியங்கள் எல்லாம். Few weeks we have seen about these things. கிதியோன் மற்ற மனுஷனெல்லாம் பார்த்தோம் நம்ம. We have seen about Gideon and some people in the Bible. ஆனா இன்னைக்கு போன வாரம் நம்ம 1 கொரிந்தியர் 1:26 ல இருந்து ஆரம்பிச்சோம். 1 கொரிந்தியர் 1:26 ல இருந்து ஆரம்பிச்சோம். Previous week we have taken
1 Corinthians book chapter 1 verse 26. அப்படியே ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு போனோம். Then we went to Romans chapter 8. 1:26 வாசிக்கிறேன். First I'll read 1 Corinthians chapter 1 verse 26. 26ல சொல்றாரு, எப்படின்னு சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. 1 Corinthians chapter 1 verse 26. For consider your calling, brothers. Not many of you were wise according to worldly standards. Not many were powerful. Not many were of noble birth. இங்க பாருங்க, சாதாரண ஒரு விசுவாசியை தான் அழைக்கப்பட்டதை பற்றி பேசுகிறார். It has been told a normal person. அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்கிறாரு அழைக்கப்பட்டது மாத்திரம் இல்லை, It's not about the calling. அது அழைக்கப்பட்ட மனுஷன். Those who have been invited by God. 2 தீமோத்தி 4:7 நம்ம வாசிச்சோம். In 2 Timothy we have seen about these things. அவர் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடின, ஓட்டத்தை ஓடின, விசுவாசத்தை காத்துக்கொண்டு நீதின் கிரீடம் எனக்காக காத்திருக்கிறது அப்படின்ற. He says there that I have finished my work and the crown has been waiting for me. என்ன சொல்றாருன்னா, What he is telling here? அவர் என்ன பண்ணாரா, அழைப்பை தெரிந்து கொண்டாராம். He has chosen his calling. அழைப்பில் நிலைத்திருந்தாராம். He has stayed in his calling. அழைப்பில் வாழ்ந்து முடித்தேன்றாரு. He has finished his life in calling. இப்படி தான் உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கையும் அழைப்பில் தெரிந்து கொள்றதா இருக்கணும், அழைப்பை தெரிந்து கொள்றதா இருக்கணும். In this way we have to choose our calling. அழைப்பில் நிலைத்திருக்கிற மனிதர்களாக இருக்கணும். We have to be in calling. அழைப்பில் வாழ்ந்து முடிக்கிறவர்களா இருக்கணும். We have to finish our life in calling. இன்னொன்று இதில் நான் சொல்லும் போது என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து ஏதோ நம்முடைய சுய முயற்சினாலே இது நடக்க போறதில்ல. We can't do these things in our life because of our works. பவுல் சொல்ற, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்ற. Paul says that through Jesus I can get the strength to do all the things. கர்த்தரும் சொல்றான், உலகத்தின் முடிவு வந்து அவன் கூட இருக்கிறேன்றாரு. God says that till the end I'll be with you. அது மட்டும் இல்ல, சீடர்களோடு கூட இருந்து சொல்றாரு, வசனத்தை உறுதிப்படுத்தினான்னு சொல்லப்பட்டிருக்குது. When he was in disciples he said that he has confirmed his verse. அப்போ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமான வாழ்க்கை அல்ல, ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Those who are living in New Testament in Christian life, it's not a difficult thing, it is a easy thing for us. எல்லாம் பாருங்க, இந்த பழைய தமிழ் இந்த போராட்டம்னு சொன்ன உடனே ரொம்ப கஷ்டம்ன்று அதை சொல்லி வச்சிட்டாங்க பாருங்க. Many people thinking that the Christian life was very difficult. அந்த போராட்டம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, முயற்சி பண்ணி செயல்படுறது. அப்படின்னா அப்படி கடவுள் கொடுத்த காரியங்களை நான் முயற்சி பண்ணி செயல்படக்கூடியவனா மனுஷனா நம்மளை மாற்றிருக்கிறாரு. We have to do God's things by trying ourselves. அதுக்கான ஆற்றலை நமக்கு கொடுக்குறாரு. God is giving the power to that. ரொம்ப முக்கியம் பாருங்க. This is very important. அதுக்கப்புறம் சொன்னேன், அழைப்பில் தான் நமக்கு படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், எல்லாம் அழைப்பிலேருந்து தான் வருதுங்க. All the things are coming from calling, like our education, our job, our marriage life and our family, everything comes from the calling. கிறிஸ்தவ மக்கள் இதை அழைப்பை மிஸ் பண்ணிட்டு படிப்பும் சரி, வேலையாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், ஊழிய காரியமாக இருக்கட்டும், எல்லாமே சரியாக வாய்க்காத போயிடும். When a Christian person misses the calling of Jesus in his life, all these things will be very difficult. ஏன்னா அழைப்போடு சம்மதப்படுத்தப்பட்டது தான் எல்லாமே. Because all the things were linked into calling. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை அழைப்புக்கு சம்பந்தப்பட்டது. Because our life is related to calling. அப்போ வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் அழைப்பிலிருந்து தான் வருது நமக்கு. All the things that we are getting from calling. ஆகவே ரோமர் 8ல நம்ம வாச்சோம், 28 34 வரைக்கும் வாச்சோம். In Romans chapter 8 verse 28 we have read that. அங்க எப்படி முன்குறிக்கப்பட்டோம், முன் அறிந்தோம், நீதிமானாக்கப்பட்டோம் இருக்கிறோம், மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், இதெல்லாம் நம்ம போன வாரமே பார்த்தோம். How we have been chosen and how we have been become as a righteous person, everything we have seen in that verse. இப்போ பாருங்க, இந்த அழைக்கப்பட்டதை புரிந்து கொண்ட மனுஷன், those who have understood the calling of God, வருகிற போராட்டம், தீமைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நிரந்தரம் கிடையாது என்பதை அவன் புரிந்து கொள்வான். He will understand that all the problems or all the conflicts that coming in his life, he will understand that this problems is not it's not
It's a temporary thing. எல்லாமே தற்காலிகமானது தான் It's a temporary thing. என்று அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துரும் பாருங்க. He will understand that all the difficulties were temporary. ஏன்னா எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய நம்ம கூட இருக்கிறாரு. Because Jesus is in us. அது மாத்திரம் இல்ல, எல்லா நம்முடைய ஊழியர்களெல்லாம் ஜெயிக்க வச்சிருக்கிறாரு. Jesus has been in our life and he has been succeeded in our life. நிறைய விசுவாசிகள் இந்த இது மூலமா ஜெயிச்சிருக்காங்க. Many believers have been succeeded in their life because of this. ஆகவே இந்த தோல்விக்கும் விழுந்து போன வீழ்ச்சிக்கும் புதிய ஏற்பாட்டில் இடம் இல்லை. So there is no failure in New Testament. அதான் 8ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கொஞ்சம் போயிட்டு போவோம் நம்ம 8ஆம் அதிகாரம் ரோமர் 8ல. Let's take Romans chapter 8. அங்க பலவிதமான காரியங்களை சொல்றாரு அவர் 35ல இருந்து 39 வரைக்கும். Verse 35 to 39, many things have been said here. சொல்றார், உமது நிமித்தம் எந்த நேரமும் கொல்லப்படுகிறோம், ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசம் மோசமோ, பட்டயமோ அப்படின்றாரு. As it is written, for your sake we are being killed all the day long. We are regarded as sheep to be slaughtered. No, in all these things we are more than conquerors through him who loved us. 37 ரொம்ப முக்கியம். இவைகள் எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுவதனாலே முற்றும் ஜெயங்களூர்களாக இருக்கிறோமே. Verse 37, no, in all these things we are more than conquerors through him who loved us. எப்படி ஜெயிக்கிறோமா? How we are succeeding in our life? நமக்குள்ள அன்பு கூறுகிற தேவனாலே, கிறிஸ்துவனாலே எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய சக்தியை நமக்கு தரார் அவர். Because of Jesus, God gives us the strength to succeed in our life. வெறும் ஜெயிக்கிறதுல முற்றும் ஜெயங்கொள்ளுவர்கள். We are the conquerors. அது என்ன முற்றும் ஜெயங்கொள்ளுவர்கள்னா? What is mean by conquerors? ஜெயிக்கிறது நம்ம ஜெயிக்கிறது. No, we are not getting the success. முற்றும் ஜெயங்கொள்றதுனா என்ன அர்த்தம்? What is mean by conquerors? கிறிஸ்து ஜெயிச்சதை நான் ஜெயிச்ச மாதிரி நம்ம என்றோம் பாருங்க, அதுதான் முற்றும் ஜெயங்கொள்றது. Jesus has been conquered in the same way we can also be conquered. அவர் பாவத்தை ஜெயித்தா நான் பாவத்தை ஜெயிச்சேன்னு அர்த்தம். He has succeeded the sin. I can also succeed the sin. அவர் எல்லாவற்றையும் பாவம், பிசாசு, வியாதி, மரணம், பாதாளம் எல்லாத்தையும் ஜெயிச்சு எழுந்தார் அவர். He has succeeded all the Satan, all the difficult things, all the sins in the cross. So I will also succeed in all the things. அவர் ஜெயிச்சு எழுந்தார்னா அது நான் ஜெயிச்சு எழுந்த மாதிரி தான் அந்த அர்த்தம். If he succeeded in that means I got success in my life. அத தான் சொல்ற முற்றும் ஜெயங்கொள்ளுகளா இருக்கிறோமே. That has been said here. ஆமா, வெறும் ஜெயிக்கிறவங்க இல்ல. We are not only எனக்காக வெற்றியும் ஜெயத்தையும் எனக்குள்ள எழுதி வச்சிட்டார் கர்த்தர், என் தலை எழுத்தாக்கிட்டார். அதை God has written my fate as conquerors. என்னுடைய அழைப்புல அது எழுதப்பட்டிருக்குது. In my calling it has been written. நான் தோற்க முடியாது, முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவன் என்று. I can't be a failure, I'll success in my life. பாருங்க, இப்படிப்பட்ட ஹை கிளாஸ் உயர்வான சிந்தனைகள் கிறிஸ்தவ மனுஷனுக்கு உண்டாகணும் பாருங்க. These high quality of thinking a Christian should get this kind of thinking in his life. இந்த பைபிள் படிக்கும்போது பாருங்க, அவனுடைய லைஃப் ஸ்டைல், மனசு, எண்ணம் எல்லாம் டாப் லெவல்ல போயிடும் பாருங்க. When he is reading the Bible, all his thinking will be changed. ஏன்னா பைபிள்ல தான் அற்புதமான தமிழ், அற்புதமான வார்த்தைகள், உயர்தரமான வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்குது. Because in the Bible only the enriched words and many enriched words has been written in the Bible. ஆகவே தான் பாருங்க, நீங்களான சாதாரண மக்கள்ல உயர்தரமான மக்கள். We are not just a normal person, we are conquerors. தேவனுடைய பிள்ளைங்க. We are child of God. தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறோம். We are in the family of God. அது மட்டும் இல்ல, தேவன்னா யார்? தேவனுடைய குடும்பத்துக்காரங்க நம்ம. Who is God? We belong to God's family. பவுல் சொல்ற, நாம் தேவனுடைய வீட்டாரா இருக்கிறோமா. Paul says that we are the family of God. பாருங்க, சொல்லுவாங்களே இந்த உலகத்துல கூட பாருங்க, அவங்க பணக்காரர்கள். In the world also the people used to say that they are rich persons. கோடீஸ்வர குடும்பம், பணக்கார குடும்பம். They are very rich person. ராஜ குடும்பம். They are a king's family. அப்படிலாம் சொல்றாங்க. In that way they will talk. ஆனா நாம தேவ குடும்பம். But who we are family of God. இது எல்லாத்துக்கும் இது உயர்வு.
This is more than everything. அதுதான் சொல்கிறார் 38 மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். Who shall separate us from the love of Christ? Shall tribulation or distress or persecution or famine or nakedness or danger or sword? பாருங்க 36ல அதே சொல்றாரு. In verse 36 also it has been said. யாருன்னு சொல்றாரு? Who can separate us from the love of Jesus? கீழ கடைசியா சொல்றாரு. In the verse 37 தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறார். I am sure that neither death nor life nor angel nor rulers nor things present nor things to come nor powers. அப்பனா என்ன கான்ஃபிடென்ட் பாருங்க. What confidence he has in his life. இந்த இப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கையை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். This kind of life God has given to us. அவத கிறிஸ்தவ வாழ்க்கை புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை இன்னும் வருங்காலம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கணும். சபைகள் ஊழியங்கள் இதெல்லாம் வந்து வேற மெத்தட்ல போணும் பாருங்க. In future all the churches and all the believers should go in a different way. எப்படியோ சபையில் ஒரே அழுகிற காரியம், கூச்சல் போடுற காரியம், வேதனை இது அது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா ஒரு சபை மக்கள் ஒரு மாதிரி தோல்வி மனப்பான்மையில் வாழ வச்சுட்டாங்க பாருங்க. But nowadays in the churches believers are in the worriness and in the sadness and they will always cry in front of God. These things have been taught for them. கண்ணை எதுல வச்சிட்டாங்கன்னா they have kept their eyes on what? தீமையில வச்சிட்டாங்க. They have kept their eyes on bad things. எப்படி ஆதாம் போய் தேவன் மேலே வைக்கிற கண்ணை வச்சுட்டு அந்த நன்மை தீமை கண் அந்த பழத்து மேலே கண்ணை வச்சுட்டான் பாருங்க. How Adam has kept his eyes on that fruit. இப்போ நிறைய பேர் பாருங்க இதை வாசிக்கும்போது when we are reading these verse என்ன எப்படி வாசிக்கணும் இப்படியே யோசிக்கலாம். they may think in this way also. பாருங்க கிறிஸ்தவனா எவ்வளோ பிரச்சனை பார்த்தீங்களா? See here, because of Christianity how many problems are coming. பாருங்க அவர் எப்படி லிஸ்ட் போறார் பாருங்க. He has been listed many things here. அப்போ பாருங்க என்ன வாழ்க்கைனா எப்படி இருக்கும் பாருங்க. See how our life will be. அவ்வளோ கடினமான வாழ்க்கைங்கன்னு சொல்லிட்டு இதை இப்படியே நான் நினைக்கலாம், இப்படியே நான் பேக்வேர்டாக போகலாம். They will preach like that. They will think they will take this verse in a different way. அப்படிதான் வந்து இன்னைக்கு மக்கள் மாறி அந்த காலத்துல இருந்து சொல்லி கொடுத்துட்டாங்க. Many people have been taught like this. ஆமா எல்லா சின்ன பிரச்சனையா ஆமாப்பா போராட்டம் இருந்துங்கம்மா போராட்டம் வாழ்நாளெல்லாம் போராட்டம் தான்ப்பா. If a small problem comes in their life they will tell that yes in your life long you will face this difficulty. உடனே யோபு போராட்டத்தை எடுத்துருவாங்க. Immediately they will go to Job. இல்லைன்னா வந்து அந்த லாசர் ஏழை லாசரை வச்சுப்பாங்க. And they will go to Lazarus. அத பாத்தியா எப்படி இருக்குது பாரு. See there how he has. அப்படிதான் நமக்கு பாருங்க இங்க வந்து சொறி சரங்கு இங்க எல்லாம் வியாதி நோய், ஆனா நம்ம மேல போய் நல்லா ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிடுவாங்க. They will say that in this world we will have all the scares, all the wounds in our life, but in the heaven we will have good life. Likewise they will preach. எப்படியாவது வாய் அடிச்சிடணும். They think that they have to shut the mouth of people. யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க பாருங்க. They should not ask anything. ஆனா இப்போலாம் அப்படிலாம் இல்ல. But nowadays it's not like that. இப்போ ஏந்திச்சு கேக்குறவங்க இருக்காங்க. In these days believers may ask questions. ஆனா இயேசு எல்லாத்தையும் சுகமாக்குனாருன்னு கேட்பாங்க. They will ask that Jesus has healed everywhere. கூனி 18 வருஷமா கூனியா இருந்தவர் நிமித்தினாரே கேட்பாங்க. He has cured the disease of 18 years disease. 12 வருஷம் வியாதிப்பட்ட பெண் சுகமானாலே என்று கேட்பாங்க. Jesus has healed 18 years the woman who has disease 18 years. அப்போ இது எல்லாம் வந்து நம்ம வந்து லேஸ்ல இல்ல, இதெல்லாம் வந்து ஆழமா நம்பணும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ண முடியும், வெற்றி காண முடியும் பாருங்க. This is not a normal thing. We have to believe these things in our life. இது கஷ்டமா இருந்தாலும் இதை எடுத்து அவங்களுக்கு போதிக்கிற மனுஷனா இருக்கணும் பாருங்க. நம்ம though it is a difficult thing, we have to preach to the people. ஏன்னா மக்கள் தோல்வியா தான் வராங்க. People are coming with
failure. தோல்வி மனப்பான்மையில தான் வராங்க. They are coming with sad mind. இந்த உலகம் தோல்வியின் உலகம். Because it is a failure world. செய்தியில நியூஸ் எல்லாம் தோல்வி நியூஸ் தான். All the news are failure news. அவ வேலை ஸ்தலங்கள்ல தோல்வியில செயல்படுறாங்க. In the workplace they are a failure. குடும்ப வாழ்க்கை எல்லாம் பிரச்சனையில தான் இருக்காங்க. In the family also they are facing many problems. ஆனா ஏன் சபைக்கு வராங்க? Why they are coming to the church? இதுல இருந்து விடுதலையாகி நான் எல்லாத்தையும் மேற்கொண்டு ஜெயிக்கிற மனுஷனா காமிக்கிறது தான் சபை. They have to be rescued from these things. For that thing only churches are there. Amen. Amen. அவதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப அற்புதமான வாழ்க்கை. Christian life is a great life. பாருங்க இந்த அழைப்பு பாருங்க, இந்த புறஜாதிகளுக்கு அழைப்பை தைரியமா போய் பேதுரு பிரசங்கம் பண்ணார் பாருங்க. Peter has preached the calling of God to the non-believers. இந்த காலகட்டங்களில் பாருங்க, புரட்சியாக எதுனா பிரசங்கம் பண்ணாலும் சரி, புரட்சியாக புரட்சினா என்ன, கடவுளுடைய வார்த்தையை தைரியமாக எடுத்து இப்படி சொல்லலை இப்படி சொல்லுதுன்னு சொல்லிட்டு சொன்னாலே கொஞ்சம் இந்த உலகம் ஒரு சந்தேகமாக பார்க்கணும்ல. If we preach God's word in a good way, this verse is not saying like that, it's saying in a different way. Likewise, if we preach like that, they will think that they are saying a bad thing. வேதத்துல அப்படி இருக்குது பாருங்க. In Bible also we can see these பேதுரு things. டக்குன்னு கொர்நேலியு வீட்டுக்கு போயிட்டாரு. Peter went to Cornelius' house. இருக்கிற அத்தனை சீடர்லாம் சூழ்ந்துக்குனாங்க. All the disciples surrounded him. எப்படி நீ போவே? How can you go there? உனக்கு எவ்வளவு தைரியம்? How dare you? அவன் யார்? புறஜாதியாச்சே. Who is he? He is a non-believer. புறஜாதியெல்லாம் இப்படி ரட்சிப்பு இருக்குதா? Is a non-believer has a salvation? காலகாலமா யூதர்கள் மத்தியில தான் ரட்சிப்பு. For many days Jews only has the salvation. எப்படி நீங்க போய் உள்ள போலாம்? How can you go inside his house? அப்படிን போய் கூடி ஒரே அவரை போட்டு டார்ச்சர் பண்ணாங்க பாருங்க. They are torturing him like anything. வேதத்துல இருக்குது அதெல்லாம். These things were written in the Bible. அதுக்கு அப்புறம் எல்லாம் கூடி ஒருமனப்பட்டு அத விலாவாரியா புரிஞ்சி என்ன பண்றாங்க, அதுக்கு அப்புறம் தான் ஒத்து வராங்க. Then after a long explanation they have been convinced by Peter. அதே போல தான் மார்ட்டின் லூதர் in the same way in 15th century Martin Luther King பாவ மன்னிப்புக்காக பாத்தீங்கன்னா சீட்டு வாங்கி பணத்தை கொடுத்து பாவ மன்னிப்பு வாங்குனாங்களா அந்த காலத்துல. To remove sins from their life they will get a ticket. அவருக்கு வேதத்திலிருந்து ஆண்டவர் பேசினாரா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் போட்டிருக்குதே. Then God talked to him through Bible words. அப்படின்னு பேசி அவர் ஒரு புரட்சியை கொண்டு வந்தார் பாருங்க. Then he has got a revolution in the Christian world. அது மூலமா தான் எல்லாமே பெரிய ஒரு மாற்றம் வந்துச்சு பாருங்க. Then things has been changed in Christianity. அப்போ சில காரியங்களை செய்யணும்னா எல்லாம் என்ன பண்ணணும், சில காரியங்கள்லாம் இந்த உலகத்துல அப்படியே பாரம்பரியமா எல்லார் பக்கமா தண்ணி போடுற பக்கமா போனா எல்லாரும் நம்மளை வாழ்த்துவாங்க. If we go in the same way how they are following, if we follow the same thing, they will praise us. உலகமா கூட எடுத்துங்க, we can take the world people also. பாவ உலகம் பாவம் பக்கமா போனா நம்ம என்ன பண்ணுவாங்க, ஜனங்க எல்லாம் வாழ்த்து நல்ல பிள்ளை நல்ல மனுஷன்லாம் சொல்லுவாங்க. It is a sin, the world is a sin place. If we go in the sin, if we are doing sin, they won't say anything. ஒரு வேலை ஸ்தலத்துல in our workplace, தேவனுடைய பிள்ளையா இருக்கிறவரு, those who are a child of God, அந்த இடத்துல ஒரு நேர்மையா ஒழுக்கமா எல்லாத்தையும் கணக்கு வழக்கு எல்லாத்தையும் கரெக்டா பார்த்து செயல்பட்டார்னா, if he does his work in a proper way, அங்க இருக்கிற மற்ற ஆண்டவர் அறியாதவங்க என்ன பண்ணா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். those who have been working with him, they will get hurt. என்னடா இவன் புரட்சி பண்றானே அப்படி நினைப்பாங்க. Why he is doing these things correctly? அதே மாதிரி தான் பாருங்க, ஒரு சத்தியத்தை புதுசா நல்ல காரியங்களை எடுத்து சொல்லும் போது இந்த உலகம் கிறிஸ்தவ உலகமா இருக்கட்டும் எந்த உலகம் எதிர்க்கும் எடுத்த உடனே. In the same way, if we are teaching the Bible verse properly, Christian world also and in the people who are in the world, they will also think bad about us. அதனால மனிதர்களை பார்த்து நம்ம பயந்து அப்படி உட்கார்ந்திர கூடாது பாருங்க. So we should not fear about human beings. தேவனை பார்க்கணும் நம்ம. We have to look into the God. பாருங்க, சீடர்களை கூட சுவிசேஷம் சொல்லவான்னு சொல்லிட்டு அரசாங்கம் தடுத்துச்சு அந்த காலத்துல. In that olden days, government has been arrested the disciples, those who have preached about God and Jesus. ஆனா பேதுரு யோவான்ல என்ன சொன்னாங்க? But Peter and John, what they have said? நாங்க உங்களுக்கு பயப்படுமா கடவுளுக்கு பயப்படுமான்னு கேக்குறாங்க. To whom we have to dare, for you or
to the God. ஆகவே சில சத்தியங்களை வந்து தைரியமா சொல்றதுக்கு நம்ம தயங்கக்கூடாது பாருங்க. So for to tell some truth, we should not be afraid. அதைத்தான் நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். We have started these things. இன்னைக்கு கூட பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல பல இடங்கள்ல போய் வைக்கிறோம். We are conducting many pastors meeting. என்ன பாஸ்டர் மீட்டிங்ல என்ன பிரசங்கம் பண்றேன்? What we are preaching there? ஹெல்த் வெல்த் பத்தி தான் பேசினேன். I'm talking about health and wealth. ஏன்னா அதுதான் ஹெல்த் வெல்த் தான் சபையில வந்து பிரச்சனை இருக்குது பாருங்க. Because in the churches people are facing problems in health and wealth. ஹெல்த் வெல்த் தான் ப்ராப்ளம். ஜனங்க கிட்ட அது ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்காங்க. Because many people were facing these problems in சபை health and முழுவதும் wealth. மக்கள் வியாதியில இருக்காங்க. All the peoples who are coming to the church, they are having problems in health and wealth. சபை முழுவதும் பணம் இல்லாத ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க. The persons who are coming to the church, they don't have money in their hand. ஆனா சபையில இருக்கிறவங்களுக்கு அதை பத்தி ஒரு விழிப்புணர்வே கிடையாது. But for the pastors, they don't have the awareness about that. அவங்க என்ன பண்றாங்க, சர்ச்சுக்கு வந்தா போதும், ஞானஸ்தானம் எடுத்தா போதும், உபவாச ஜெபத்துக்கு வந்தா போதும், அவங்க இடம் நிரம்பினா போதும், அந்த லெவல்ல இருக்காங்க. They are thinking that the person should come to church, the person should sit inside the church, the person should come to all the fasting prayers. That is enough for them. ஆனா வரக்கூட மனுஷனுக்கு ஒரு விடுதலையோ, வரக்கூட மனுஷனுக்கு ஒரு பணத்துல இருந்து விடுதலை, வியாதியில இருந்து ஒரு விடுதலை, ஒரு நல்ல காரியம் வந்து அவன் ஒரு உயர்த்தப்பட்டவனா இருக்கணும்ன்ற எண்ணம் சபையில இருக்கிற மக்களுக்கும் சபையில போதிக்கிற மக்களுக்கும் விழிப்புணர்வு இல்லாத இருக்குது பாருங்க. But the pastor didn't have the thinking about how we have to preach for the person to grow in their life, how we have to make them to grow in their life, how we have to make their life in a better way. That things they are not at all thinking. ஆகவே தான் நான் என்ன பண்றேன், எல்லா போதகர்களுக்கு என்ன போதிக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. So I am preaching to the pastors to how to preach. பாருங்க, அதனால நான் ரொம்ப பெரிய ஆளுன்றதுக்காக சொல்லல. I am not telling this to show I am a big person. சில பேர் எழும்பி சொல்ல வேண்டியதா இருக்குது பாருங்க. Some people has to say this. ஆமா, மார்ட்டின் லூதர் மாதிரி எழும்பி சொல்லணும். Like Martin Luther King, some people has to raise and tell these things. பாருங்க, கென்னத் ஹேகன் ஊழியர், அவர் எழும்பி விசுவாசத்தை பிரசங்கம் பண்ணாரு. Pastor Kenneth Hagin has been raised and he has been preached about faith. எங்க போதகரும் அப்படிதான் வந்து எழும்பி அந்த 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னே இதெல்லாம் சொல்லும்போது அவர் ஒரு மாதிரி பேசியிருந்தாங்க. My spiritual father also said like that. Many people have been argued about that. அவர் யார் என்ன சொல்றாங்கன்னு பார்த்து அவர் பாட்டு பிரசங்கம் பண்ணார் பாருங்க. He won't care about anything. He won't care about the people's talk. அதனால ஓரளவுக்கு வந்து இன்னைக்கு சபைகள்ல சில மாற்றங்கள் வந்திருக்குது. Because of his preaching, nowadays it has been changed. ஆனா இப்போ நாங்க வந்து சிட்டியை விட்டு உள்ள வந்துட்டோம். But we have been here in a village. ஆனா மப்சல் ஏரியா, கிராம ஏரியாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப படு போரா இருக்குது. In a village, inside of the village, we can see the preachings of pastors. ஜனங்களுக்கு நல்ல காரியங்களை, அந்த சுகத்தை குறித்தோ பண விழிப்புணர்வு குறிச்சோ போதிக்கிறது இல்லை பாருங்க. Pastors are not at all preaching about health and wealth to the people. அதனால அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும், ஹெல்த் வெல்த்தை பத்தி வேதம் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு எடுத்து நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். So we are going to the pastors who are in village and we are preaching them how to preach health and wealth to the people. அதை எடுத்து நீங்க போய் உங்க மக்களுக்கு போதிங்க. And we are telling them, you go and preach the same thing to your people. உங்க மக்கள் சுகமா இருப்பாங்க. Your people will be healed. அது மட்டும் உங்களுக்கு இப்ப பணம் இல்ல, காசு இல்ல, காணிக்க தர மாட்டறாங்க, இது தர மாட்டறாங்கன்னு சொல்லி நிக்கிறீங்களே. You are telling that your people is not getting the healing, they are not giving any offering and tithes in your churches. உங்க ஜனங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பத்தி, ஐஸ்வரியத்தை பத்தி வேதம் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு விலாவாரியா நான் எடுத்து சொல்லி கொடுக்குறேன் அவங்களுக்கு. அதை எடுத்து போதிங்க. நிச்சயமா உங்க சர்ச் மக்கள் என்ன பண்ணுவாங்க, வெல்த் ஆயிடுவாங்க, உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. I am preaching the pastors how to become as a blessed person, how to become as a good and a great person in the life, and I am saying that pastors to preach the same thing to the believers. ஆனா சில நேரத்துல பாத்தீங்களா, கேட்கும்போது அங்கேயும் அப்படிதான் ஒரு மாதிரி அப்படி ஒருன்னு பார்க்கறாங்க. When I am preaching in that place itself, they will look into me in a different way. ஒரு 60-70 பேர் வந்து உட்கார்ந்திருக்காங்க பாருங்க. 60-70 persons will be seated in that place. அப்படியே பார்க்கறாங்க, ஆரம்பிக்கும்போது பார்க்கறாங்க. They will look into me. ஆனா அதுக்கப்புறம் கேட்க after hearing the messages, அதுக்கப்புறம் சொல்லலாம், ஐயா நீங்க சொல்ற ரொம்ப கரெக்ட்யான்ற. then they will say, you have said it correct. ஆமாயா, ஹெல்த் வெல்த் பிரச்சனை சர்ச்சிலே எல்லா சர்ச்சிலும் இருக்குதியா. Yes, they will say that in all the churches we are facing these problems. They are having health and wealth problems. நான் என்ன சொல்றதுன்னா,
எனக்கு நீங்க வந்து ஐயோ நல்லா இருக்குதுன்னு சொல்றதுல இல்லைங்க. I will say to them, this appreciation is not, I don't want this appreciation. என்ன பாராட்டுறதுக்காக நான் இதை உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. I don't preach these things to appreciate me. நீங்க இதை எடுத்து விவரமா போதீங்க பாஸ்டர். You have to teach these things in your churches. அப்போ பாருங்க உங்க சர்ச்சில் இருக்கிற குறைபாடுகள் மாறிடும். உங்க சபை நல்லா உயர்வான நிலைக்கு போய்டும். Then your church will grow higher and higher. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. அப்போ பாருங்க சில காரியங்களை துணிஞ்சு செய்ய வேண்டியதா இருக்குது. For some things we have to do it without afraiding for others. அந்த கொர்நேலி வீட்டில் இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு அதை போய் டிஸ்கஸ் பண்ணுறாங்க எல்லா பாஸ்டரும் சேர்ந்து. All the disciples were discussing about the incident. அது மட்டும் அப்போ ஊழியக்காரங்களாம் உட்காந்து போர்ட் மீட்டிங் வைக்கிறாங்க. All the pastors are conducting a board meeting there. அது முடிச்ச பிறகு அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் அழைப்பை குறித்து என்ன சொல்லுதுன்னா அழைப்பு வரம்னு சொல்கிறாங்க. அதை அழைப்பே ஒரு வரம்ன்றது சொல்கிறாங்க பாருங்க. Then after in Acts chapter we are reading that calling is a gift. ஆமென். அழைப்பை வரம்னு சொல்கிறாங்க. They are calling the calling as a gift. 11-17 Acts chapter 11 verse. ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதுக்கு நாம் எம்மாத்திரம் என்றார்கள். If then God gave the same gift to them as he gave to us when we believed in the Lord Jesus Christ, who was I that I could stand in God's way? பாருங்க எப்படி வந்து சீடர்கள்லாம் வந்து சேர்ந்து அவரை கேட்டாங்க. All the disciples arguing to him. எப்படி நீ போலாம், எப்படி பண்ணலாம், எப்படி பிரசங்கம் பண்ணலாம், புறஜாதிக்கு எப்படி பண்ணலாம்னு சொல்லி கேட்டாங்க. How can you go there? How can you preach to the non-believers? ஆனா அவங்க எழுந்து உட்கார்ந்து எல்லாரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் விலாவாரியா வசனங்களை கோட் பண்ணி பேசின பிறகு Then they are discussing by referring verses and they are explaining everything to them. அதுக்கப்புறம் அந்த இடம் சாலாயி அதுக்கப்புறம் புறஜாதிகளுக்கு கடவுள் வரத்தையே கொடுத்தாரு. அழைப்ப வரத்தையே வரம் என்று சொல்றாங்க. Then they concluded that non-believers can also get the salvation. It is a gift for them. பாருங்க பேதுரு மாத்திரம் அன்னைக்கு துணிஞ்சி போய் புறஜாதிக்கு பிரசங்கம் பண்ணலாம். இன்னைக்கு என்ன ஏது நம்மலாம் எப்படி ரட்சிக்கப்பட்டிருப்போமா? If Peter didn't preach to the non-believers in that days, how can we get the salvation in our life? Amen. Amen. அதே போல தான் பாருங்க வெறும் பிரசங்கியார் மட்டும் துணிஞ்சி பிரசங்கியார் மட்டும் ஆகக்கூடாது. Not only I'm talking not only about the pastors. இத பிலீவர்கள் துணிஞ்சி கேட்கக்கூடிய மனுஷனா மாறணும். Believers also ask these things. ஏன்னா இன்னைக்கு பாருங்க பிலீவர்களை பயமுறுத்தி வச்சிருக்காங்க நிறைய பேர். Because believers have been scared. நீ அந்த மாதிரி பிரசங்கம்லாம் கேட்டீங்கன்னா நீ கெட்டு போயிடுவே. அந்த மாதிரி பிரசங்கம்லாம் வந்து பரலோகத்துக்குரியது கிடையாது. அந்த மாதிரி பிரசங்கம்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து பூலோகத்துக்குரியதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. They are preaching that if you hear preaching like that, you will go to பூலோகத்துக்குரியது. It is a worldly thing. அது வந்து பரலோகத்துக்குரியது கிடையாது. It's not about the heaven. அதெல்லாம் பிரசங்கத்தை கேட்டினா கண்டிப்பா நீ பரலோகமே போக மாட்டேன்ற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. If you hear that preaching, definitely you won't go to the heaven. எப்படி பாஸ்டர் இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்றீங்கன்னு கேட்கலாம். You will ask me that how can you say these things? நாங்க எங்க ஊர் பகுதியில் சந்திக்கிறோமே. In our places we are seeing these preachings. என்ன பண்ணுவாங்க? அவர் வந்து ஆசீர்வாதம் பிரசங்கியார்னு சொல்லுவாங்க என்ன. For me they will call me as he is a blessing preaching pastor. ஏதாவது ஒரு மீட்டிங் ஜெபத்துக்கு போனனா if I go for a meeting, எனக்கு வந்து என்னன்னா ஆசீர்வாதத்துக்காக ஐயா பிரிட்டோ ஐயா வந்து ஜெபம் பண்ணுவார்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. they will call me that for blessings Pastor Brito will come and pray. ஆனா அது மட்டும் விளங்கிச்சு பாருங்க அவங்களுக்கு. So நான் ஒரு ஆசீர்வாத பிரசங்கியார் மட்டும் விளங்கிடுச்சு. they have understood that I am a blessing preacher. அழகான சபிக்கிற பிரசங்கியார்னு சொல்லல நம்மள. It's a good thing. They didn't say about me he is a curse giving pastor. பாருங்க அப்படிதான் பீலாயம் இருந்தான் பாருங்க. Pílayam was like that. அப்படி வேலை ஆசீர்வாதத்தை பேசுற வேலை. What was his work? He has to preach the blessing. ஆனா பணத்துக்காக சாபத்துக்கு போக ஆரம்பிச்சான். But for the money he started to go for a curse. கர்த்தர் நல்லா அவனுக்கு ஒரு உதை கொடுத்தாரு. God has given him a nice beat. அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி இந்த உலக மக்கள் ஜனங்களுக்கு சாபக்கார காரியங்களை
இதை மாதிரி இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் பயம் உறுத்தி ஜனங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு மாதிரி அதான் அந்த தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நீ நினச்சிங்கன்னா பீழாய மாதிரி தான் ஆகிடும். Many pastors, if you think that you have to control your believers, you have to control them, you have to have the control of your believers, so you are preaching that things in their life, you will also become like a pilayam. விளங்குதுங்களா? Do you understand? ஆகவே விசுவாசிகளுக்கு இது ஒரு வெளிச்சம் வேணும் பாருங்க. So believers should get this revelation. பாருங்க, என்னுடைய சொந்தக்காரங்க, என் சொந்தக்காரங்க, my relatives, ரிலேஷன் தூரத்து மக்கள், my relatives, some relatives of mine எங்க நாங்க தான் முதல்ல ரட்சிக்கப்பட்டோம். We have got the salvation in the beginning. அவங்கள அதுக்கு அப்புறம் தான் ரொம்ப நாள் பொறுத்து ரட்சிக்கப்பட்டாங்க. After some days or after some years only they got salvation. ஒரு விதமான டீச்சிங்ல போய் மாட்டிட்டு இருக்காங்க. But they have been stuck in kind of preaching. ஆனால் நம்ம இது இல்லைங்க, இதெல்லாம் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், தேவன் நம்மளை உயர்த்துவர், தேவன் நம்முடைய தேவைகளுக்கு மேலே சந்திக்கிறவன் சொன்னால் காதை கேட்க மாட்டாங்க. If I say to them God is a good God, He will give all the blessings in your life, if I say these things to them, they won't hear these words. அவங்க என்ன சொன்னா பழைய ரசமே போதுன்றாங்க. They are saying that old thing is enough for us. புது ரசம் வேணாம். We don't want a good new wine. புது துருத்தி வேணான்றாங்க. We don't want a new vessel. இயேசுவே சொன்னார் பாருங்க. Jesus has said that பழைய ரசத்தை விரும்புவான், பழைய துருத்தியை போதணுவான். Persons will say that they like the old wine and they like the old vessel. பாருங்க, இன்னைக்கு சர்ச்சையுடைய நிலைமைகள் வந்து நான் சொல்றேன், மெயின்ல இன்னைக்கு நிறைய பேர் அதெல்லாம் மாறிடுச்சிங்க, அதெல்லாம் மாறிடுச்சிங்க அப்படிலான்னு சொல்லி நிற்பாங்க. ஆனால் கிராம பகுதியில் உள்ளே இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்குது பாருங்க. Many people will say that in cities it has been changed, preaching has been changed, everything they will say that, but inside the village they are preaching the old things. மக்களை வந்து கட்டப்பட்ட மக்களாக வாழ்ந்துருக்கிறாங்க. They have been bound. ஆனால் தேவன் விடுதலையாக்குற ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு. But God has given a good ministry. சரி, இதோட நம்ம டைம் ஆயிடுச்சு, முடிக்க போகிறேன். We are going to finish here. பாருங்க, ஏன்னா நமக்குள்ள கடவுளுடைய வார்த்தை இருக்குமானால், if we have a word of God in our soul, நமக்கு நேரம் தான் போதாத போயிடும். time is not enough for us. ஆனா உள்ள வசனங்கள் இல்லனா, வெளிப்பாடு இல்லனா, if we don't have any revelation in our souls, நம்ம 10 நிமிஷம் பேசினா கூட அங்க சுத்தினே 10 நிமிஷம் பேசினா 1 hour பேசின மாதிரி இருக்கும். If we talk 10 minutes also, we will think like we are preaching for 1 hour. ஆமா, அந்த கோயில் சுத்துற மாதிரி 9 சுத்தி நிப்பாங்க, நம்ம சுத்தி வர வேண்டியது. In the temple, the people will surround the temple for 9 and 10 times. In the same way they will surround the temple. நம்ம சுத்தி வருவாங்க இல்ல. We are not that kind of people. மேலே ஏறி போறவங்க. We are a growing person. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். God is good. இன்னும் அழைப்பை பற்றி நிறைய அடுத்த வாரம் பார்ப்போம். நம்ம we will see about calling in the next week, sir. நிறைய இருக்குது பாருங்க. Many things have been here. மிஸ் பண்ணாதீங்க. Don't miss these. அற்புதமான காரியங்கள். இயேசு எப்படி அழைப்பை பற்றி பேசுகிறார். How God is talking about the calling. அழைப்புல வந்து எப்படி எப்படி வந்து அது எப்படி புரிஞ்சிக்கணும், நிறைய வேத வசனங்களை எப்படி புரிஞ்சிக்கணும்ன்றது தான் ரொம்ப முக்கியம் பாருங்க. We have to understood all the verses in the Bible. ஆமா, இன்றைக்கு வந்து தவறாய் புரிந்து கொள்றது தான் பெரிய விஷயமாகுது. Because nowadays they are understanding the Bible verse in a wrong way. ஆதாம் மாதிரி. Like Adam. ஆமா, ஆதாம் முதல் அந்த புரிஞ்சிக்கனா பழத்தை குறித்து தப்பாக எடுத்து ஆதாம் எவனும் சாப்பிட்டாங்க, அதனால தான் வாழ்க்கை போயிடுச்சு. Adam understood that verse in a wrong way and he has taken that fruit and all the life has been gone. ஆகவே இந்த வேத புத்தகத்தில் அவரே சொல்லிட்டார், ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பா வச்சிட்டேன். So in the Bible verse itself, God has been said that I have kept life and the death in front of you. நீ ஜீவனை தேர்ந்து கொள்ள. You have to choose the life. ஆசீர்வாதத்தை சாபத்தை உனக்கு முன்பா I have kept blessing and curse in front of you. நீ ஆசீர்வாதத்தை தேர்ந்து கொள்ளன்ற. You have to choose the blessing. நன்மையும் தீமையும் உனக்கு முன்பா வச்சிட்டேன்ற. I have kept good and bad things in front of you. நீ நன்மையை தேர்ந்து கொள்ளன்ற. You have to choose the good thing. ஆனா எத்தனை மக்கள் இதுக்கு தெரியல பாருங்க. But most of the people didn't understand this. எது மோசமா இருக்குதோ அதை எடுத்து தான் இத பிரசங்கம் பண்றாங்க. Which verse is very wrong, which one is a bad one, they are taking that verse and they are preaching that. அத தான் நேத்து ஒரு வசனம் அனுப்பிச்சேன் எல்லாருக்கும். Yesterday I have sent one verse to everyone. நல்ல மனுஷன் தன்னுடைய நல்ல இருதயத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். Good person taking good things from his heart and
and he is showing to everyone. இயேசுவே சொல்றாரு. God is saying that, Jesus is saying that இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். the things இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். what is filled in your heart, that will come through your mouth. அப்ப பாருங்க, இன்னைக்கு இருதயம் நிறைஞ்சா தான் வாயில ஃப்ளோ ஆகும். If your heart is filled with word of God, then only your mouth can speak the word of God. இருதயத்தில் நல்ல காரியம் நிறைஞ்சிச்சினா நல்ல காரியம் ஃப்ளோ ஆகி வரும். If you fill your heart with good things, then good things will come out of your mouth. ஹல்லேலூயா. Hallelujah. ஆகவே தான் நல்ல காரியங்களை கேளுங்க. So you have to hear the good things. நல்ல காரியத்தை பேச ஆரம்பிங்க. You have to speak good words. அதெல்லாம் இதுல இருக்குது. All the things have been written ஆனா here. நீங்க தேடணும். But you have to search for that. கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறையாது. Those who are seeking God, they won't be less in their life. தேடுங்கள் கண்டடைவீர்கள் சொல்லியிருக்கிறார். If you seek, you will get it. ஆமா, எந்த சபையில போகணும், எந்த சபைக்கு போகக்கூடாது, இதெல்லாம் தேர்ந்தெடுக்கணும். You have to choose to which church you have to go and to which church you should not go. ரொம்ப முக்கியம் பாருங்க. That is very important. அது மாத்திரம் எப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கணும். Which word you have to hear, that is very important. ஆன்லைன்ல கூட சொல்றேன். In online also. யூடியூப்ஸ்ல கூட சொல்றேன். In the YouTubes also. எல்லாவற்றிலும். In all the things. நீங்கள் தேர்ந்தெடுக்கிற மக்களா இருக்கணும் பாருங்க. You have to choose in everything. தேர்ந்தெடுத்து, ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை. Because it is a problem. It is a problem in your life. அது விஷம் போச்சுன்னா வாழ்க்கை விஷமாயிடும். If you take poison, all the things will get poisoned. ஆகவே சும்மா எல்லா வார்த்தையும் கேட்டுன்னு இருக்க முடியாது பாருங்க. So you should not hear all the words. கடவுள் எனக்காக அழைக்கப்பட்ட மனுஷனுக்காக வைக்கப்பட்டிருக்கிற தரிசன வாழ்க்கையை வார்த்தைகளை நான் கேட்கணும். I have to hear the word of God that is giving vision in my life. தேவனுடைய தரிசனத்தை முடிக்கக்கூடிய நிலைச்சிருக்கக்கூடிய வார்த்தைகளை நான் கேட்க ஆரம்பிக்கிறேன். I have to hear the word that is making me to finish my calling and making me to stay in my calling. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். God is with you. கவலைப்படாதீங்க. Don't be worried. நீங்க வெற்றி பெறுவீங்க. You will get success in your life. நீங்க ஜெயம் பெறுவீங்க. You will get victory in your life. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. You will be blessed in your life. கடவுள் உங்களோட துணையா இருப்பார். God will be with you. அவர் உங்களை உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கார். He has drawn you in his hand. அவர் உங்களை அழைத்திருக்கிறார். He has been called you. சரியான உங்க அழைப்பினை முடிக்க வைப்பார். He will make you to finish your calling. விசுவாசத்தை தொடங்குறோம் முடிக்கிறோமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. He has started your journey and he will end your journey. நீங்க அவருடைய கரத்துல இருக்கீங்க. You have been in his hands. நீங்க அவருக்கு முத்திர மோதிரமா இருக்கீங்க. You are a ring to him. ஆமென். Amen. ஆகவே தான் கவலைப்படாதீங்க. So don't be worried. கர்த்தர் மேல பாரத்தை வைங்க. Keep all the barrenness in the எல்லா God. பாரத்தையும் நீக்கி போடுவார். He will throw away all the barrenness in your life. பண பிரச்சனையா இருக்கலாம் உங்களுக்கு. If you have any difficulty situations in your finances, இல்ல வியாதி பிரச்சனை இருக்கலாம். you may have health problems. குடும்பத்துல பிரச்சனை இருக்கலாம். You may have family problems. இந்த ராத்திரி வேளை கர்த்தர் சொல்றாரு எல்லாத்தையும் சரியாக்குவார். But in this night time I am saying to you, God is saying to you, everything will be, உங்க பிரச்சனைகள் தீர்ந்து போகும். everything will be changed. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். Holy Spirit will help you. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். Let us close our eyes and pray. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த சமூகத்துல வருகிறோம். Father, we are coming into the presence of ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்திருக்கிற அழைப்புக்காக ஸ்தோத்திரம். We are praising you for the calling. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லியிருக்கிறீங்களே. You told us, know the truth and the truth will rescue you. சத்தியத்தை அறிகிற அறிவினால் எங்களை நிரப்புவீராக. You have to fill us with the truth. என்னுடைய மனக்கண்களை திறப்பீராக. You have to open our eyes, Lord. எங்களுடைய வெற்றி வாழ்க்கையில நாங்கள் வெற்றி பெற எங்களுக்கு உதவி செய்வீராக. In our life we should get the success. இப்படி பரிசுத்த ஆவியானவருக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். We are surrendering ourselves to the Holy Spirit. இப்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தேவனுடைய வழிக்கு நேராக, நோக்கத்துக்கு நேராக, திட்டத்துக்கு நேராக எங்களை வழிநடத்துவாராக. Your Holy Spirit will lead us to do your visions and to do your calling, Lord. எங்களுக்கு தெளிவின் ஆவி, ஞானத்தின் ஆவியை தருவீர்களாக. Give us the clear mind. உம்மை குறித்து வெளிச்சத்தின் வெளிப்பாடு எங்களுக்கு தருவீராக. You give us the revelation of yours. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. நன்றி செலுத்துகிறோம். We thank you, Lord.
இந்த மாலை வேளையில் பேசப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அது பலிப்பதாக. In this evening time, which are the words have been talked here, everything should applied in their life. ஜனங்கள் வாழ்க்கையில் வார்த்தைகளை போதகங்களை சரியான விதத்தை தேர்ந்தெடுப்பார்களாக. People should choose the word of God in a wise way. இப்படி வல்ல கரத்தில் ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிறோம். We are giving all the things in your mighty hands. ஆசீர்வதிங்க. Bless us, Lord. இயேசு கிறிஸ்து நாமத்தினால In Jesus' name ஜெபிக்கிறோம். we pray. நல்ல பிதாவே. Good Father. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் என்றைக்கும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.